guys, welcome back to our channel. It's me Priyanka and I hope you all are doing great. So guys, today I am going to react on an intro scene from the movie Indian Part 1 and guys इसका Part 2 भी आने वाला है and I'm super excited for that but Part 1 में नहीं देखी थी, that's why I'm going to react on that. So इस मूवी के लीड रोल में आपको नजर आएंगे कमल हासन सर एंड उनके अलावा बहुत ही अमेजिंग कास्ट को सिलेक्ट किया गया है. दोस्तों आई हैव ऑलरेडी रिएक्टेड टू टीजर एंड द अनाउंसमेंट वीडियो ऑफ इंडियन पार्ट 2 एंड उसमें जो देखने को मिलेगा आपको एक रियल फैक्ट्स देखने को मिलेगा जो इंडिया में चल रहा है एंड आफ्टर वॉचिंग दैट आई थॉट टू रिएक्ट ऑन इंडियन पार्ट 1. सो लेट्स सी इसमें क्या देखने को मिलता है. एंड सो फॉर दैट इफ यू हियर फॉर द फर्स्ट टाइम डोंट फॉरगेट टू लाइक एंड सब्सक्राइब माय चैनल and also don't forget to click on that bell icon to get notification of my upcoming videos. So let's get started the video. இந்தாங்க பெரியவரே, இந்த மனுவை எடுத்துக்கிட்டு இந்த பில்டிங்குள்ள போனீங்கன்னா அங்க ஜனன மரணம்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அங்க வைதேகின்னு ஒரு மாமி இருப்பாங்க. அவங்க கிட்ட 10 ரூபா கட்டி ஒரு ரசீதை வாங்கிக்கங்க. அங்க ஒரு பியூனும் இருப்பான். அவங்க கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி டெத் சர்டிபிகேட் அவன் வாங்கி கொடுத்துருவான். போங்க போங்க, சீக்கிரம் போங்க. 10 ரூபா சரிங்க. 100 எதுக்கு? என்ன தொழில் பண்றீங்க? பால் வியாபாரங்க. பால் எப்படி கறக்குறீங்க? 10 கொட்டை புண்ணாக்கு தவிடுன்னு தீவனம் வச்சு கறப்பங்க. பால் உடனே வந்துருமா? இல்லைங்க, மடியில எண்ணெய் தடவி தாஜா பண்ணுவோம். இதையும் அதே மாதிரி தாசா பண்றத நினைச்சுக்கோ போ. கத்தாதீங்கம்மா, தண்ணி வரல கூத்துல மட்டும் குடிங்க. மொத்த தண்ணியும் பெரிய வீட்டு கல்யாணத்துக்கு போயிடுச்சு. நாங்க என்ன பண்றது? அங்க போய் போயிருக்கீங்க போல இருக்கு. என்ன ப்ராப்ளம்? என்ஓசி சார், அலைஞ்சு குதிகால் செருப்பே தேஞ்சு போச்சு. செருப்ப மாத்துங்க. ஆமா, எவ்வளவு கொடுத்தீங்க? பெரிய நோட்டு சார். பத்தாது, இவங்களுக்கு 4 பாக்கெட் வச்சு திணிக்கணும். அதுக்காக நாம என்னையா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு? எத்தனை தடவையா சொல்றது பத்திரம் செல்லாது, காலாவதியா போச்சுன்னு? பின்ன எதுக்கு பணம் வாங்கின? அது பத்திரம் செல்லுமா செல்லாத நீ பார்த்து சொல்றதுக்கு போயா. அநியாயமா இருக்கு. என்னையா அம்சாச்சுங்கிறீங்க, ஆளும் வரல பெட்டியும் வரல, கையெழுத்து போடுன்னு கழுத்தா இருக்கிறீங்க. என்னது அம்சாச்சா? வந்து சேரலையா? ஒரு நிமிஷம், யாரோ வந்திருக்காங்க. என்னையா கொண்டு வந்திருக்கியா? பப்புஜி, ஐ வில் டாக் டு யூ லேட்டர். உங்களால் தான் நினைக்கிறேன். மிஸ்டர் குமார், ஒரு 15 நிமிஷத்துக்கு யாரையும் உள்ளாட வேண்டாம். ஓகே? பேங்க் எட்டு தானே? சீரியல் நம்பரா ஒன்றும் இல்லையே, ஏன்னா பின்னால ப்ராப்ளம் வரும். எடுப்பா. என்ன இது? என்ன விளையாடுறியா? யோ, யாரியா நீ? போவதில்ல. கெட் அவுட். பப்புஜி அனுப்பிச்சதா ஒரு ஆள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அனுப்புறீங்களா? ஹலோ ஹலோ,
நான் தாங்க. என்ன வேணும்? ஹெவி டியூட்டி ட்ரக் அண்ட் டிரைவர் லைசன்ஸ் வேணும். பார்ட்டி யாரு? நான் தாங்க. எல்லா பேப்பர் இருக்கா? ரேஷன் கார்டு எல்லாமே எல்லா பேப்பர்ஸும் இருக்கு. கொண்டாங்க. இது ரிஜிஸ்டர்ட். நெக்ஸ்ட். எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கும்போது ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணீங்க? ஐ வாண்ட் டு நோ தி ரீசன். why you rejected? நாய ஏன் ஐயா குறைக்கிற? அவர் எவ்வளவு பெரிய ஆபீசர், அவர்கிட்ட போய் ஜிம்பிட்டு இருக்கற? கம்முன்னு இருடா. குட் மார்னிங் ஆபீசர், வாட்ஸ் தி ப்ராப்ளம்? முக்கியமான பேப்பர் உள்ள வைக்காம லைசன்ஸ் கட்டறாயவே. டென்ஷன் ஆகாதீங்க ஆபீசர், ஐ வில் டேக் கேர். டேய் போடா, சொன்னா கேளு. டேய் I want the reason. சொன்னா கேளு, நனஞ்ச டவல் மாதிரி இருக்கும், மூஞ்சி புளிஞ்சிருவேன். போடா. எங்கிட்ட வரதா இருந்தா ஒரு இன்டர்ஸ்டேட் டூரிஸ்ட் பெர்மிட், எர்த் போவர், ஆயில் டேங்கர், தண்ணி லாரி, ஓட்டுநர், நடத்துனர் அந்த மாதிரி கூட்டு வரியா? போயும் ஒரு எல்எல்ஆர் பேர் நம்ம ரேஷ்மா. சரி ரேஷ்மா, ரேஷன் கார்டு, எம்சி, எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு 7 போட்டோ எடுத்து இந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொண்டா சொல்லி குடியா. பூந்தா உதப்படுவேன் நீ. நமஸ்காரம் அண்ணா. தாடா பாச்சார். அடடே என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நெத்திலேயே எழுதி ஒட்டிருது. என்ன வேணும்? டிரைவிங் லைசென்ஸ் வேணும். 365 ஏடு. 35 சொன்னால 35லயும் ஆகும், 365லயும் ஆகும். என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸா? இந்த மாடிப்படியில ஏறி மேல போய் அந்த ஆபீஸ்ல மைல் நீள கியூல வாழை புடிச்சு நின்னுன்னா 10ல இருந்து 10:30 மணி வரல பாம்பு வாங்கிட்டு மூடிடுவான். 3 நாள் லோல் பண்ணணும். எங்க வேலை பாக்குறீங்க? எல்என்டில. லாசாப்பேல தானே வந்தீங்க. எப்படி அங்க வருவான்? 3 நாள் சம்பளம், டாக்ஸி சார்ஜ், ஆட்டோ சார்ஜ் இதெல்லாம் கணக்கு போட்டு பாரு. 900 ரூபாய் வரும். 900 பெட்டரா 365. என்ன அப்படி அநியாயம் பண்றீங்க? சுமாரியா சந்துரு, இந்த மாதிரி மயிலாப்பூர் தைசாத்து கட்டல ஏப்ப டைத்தை வேஸ்ட் பண்ற? சுமாரியா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ் முன்னாடியும் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. ஐ வில் இன்ஃபார்ம் போலீஸ். இங்க பாத்தியா? என்னது? அசிஸ்டன்ட் கமிஷனரோடது. அவருக்கே நான் தான் சப்ளை சொல்லியா போயா. ஐ வில் ரைட் டு தி ஹிண்ட். நீ இந்தில எழுதியோ சந்தில எழுதியோ முதல்ல இங்க இருந்து போயிரு. சந்துரு, I will see this man does not get license. யோ, உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய் பார்த்தார்வே. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அத ஈர்க்குச்சில போட்ட கோடு சொல்லுதே. இங்க இருந்து நீ போகல, கெஜெட் இருந்து உன் பேர் எடுத்துருவேன். These fellows are talking too much. ஏய் என்ன பேசுற நீ? சும்மா எனக்கு நானே தனக்கு நானே பேசிட்டேயா? அது இங்க பேச கூடாது, கீழ் பக்கத்துல போய் பேசு. ஏன் வீடு அங்க தான் உனக்கு எப்படி தெரியும்? ஓ, வீடு அங்க தான். அப்ப இங்க இருந்து போயிரு. போயா. போடா. ஏய் முக்கா முட்டையா வா. சந்துரு, look at me. வெயில் அடிக்கிற நேரத்துல கண்ணு கூசுதியா? தூக்கியா. பாத்து யாரு? இவனுக்கு ஹெவி டியூட்டி லைசென்ஸ் வேணும். ரொம்ப ஓட்டிட்டார் போல இருக்கு. 100 கிராம் தான் தேரும் போல இருக்கு. எம்சில ப்ராப்ளம் வரியா? எம்சினா என்னங்க? அது சரி, மெடிக்கல் சர்டிபிகேட். ஏயா இப்படி அடாத்து கேஸ் எல்லாம் கூட்டு வர? பேர் கட்டுறீங்க. சந்துரு, 1200 ரூபாய் குடியா. 1200 ரூபாயா? ஆமா, உனக்கு லைசென்ஸ் கொடுத்தா எத்தனை பேருக்கு வாய் கரிச்சு போடணும்? குடியா. சுப்பையா, இதெல்லாம் ஆபீசருங்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வா. எல்லாத்தையும் நோட்டு வச்சிருக்கேன். மருந்து வைக்காம கொடுப்பேனா? குடியா. அது சரி, வண்டியை ஓட்ட போறியா ஆட்ட போறியா? இப்படி ஆடுது. சந்தோஷம் தாங்க. பாரு, உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. இங்க கைய காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில ஊத்திக்க. இங்க பாரு, போனோன்னு முடிய வெட்டிரு. வெயிட் குறைஞ்சிருங்க. வெட்டி ஜேபுல வச்சுக்கியா. மத்தியானமா வா, கொடுக்குறேன். மத்தியானம் வரல இருப்பானா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இது ஒரு கையெழுத்து போட்டுருங்க. குட் மார்னிங் ஆபீசர். முக்கியமான பேப்பர் எல்லாத்துலயும் இருக்கு. பண்ணி செல்வம்ங்கிற உங்க அழகான பேரை கையெழுத்தா போட்டுருங்க. ஏனுங்க ஆபீசர் புரட்ட விடுறீங்க? இரு, நான் விடலையே. ஏமா நீங்க விட்டீங்க, அவங்களும் விடலீங்களா ஆபீசர்? என் பேரு பன்னி செல்வம் இல்லையா? பன்னீர் செல்வம். சரிங்க ஆபீசர். சாரிங்க ஆபீசர். கையெழுத்து போடுங்க. ஏனுங்க ஆபீசர் மூஞ்சில கோல் போடுறீங்க? அதுல முக்கியமான பேப்பர் இல்லையா? 10 புக்கு ஒரு புக்கு ஃப்ரீயா கையெழுத்து போட கூடாதா? நான் டூட்டில ரொம்ப செட்டு, புரியுதா? இருடி, இன்னைக்கு உன் குடல்ல கோல் போட்டுறேன். டீ சாப்பிடுங்க ஆபீசர். எஸ்கேப் ஆயிட்டேன்டா.
गाइस ये था इंडियन पार्ट 1 का इंट्रो सीन एंड इन द स्टार्टिंग यू विल सी 2 डिफरेंट लुक्स ऑफ कमल हासन सर। एक तो यंग एज का लुक देखने को मिलेगा एंड एक ओल्ड एज का लुक देखने को मिलता है। जिस तरह से स्टार्टिंग में वो एक गवर्नमेंट ऑफिसर का मर्डर कर देते हैं बिकॉज वो सारे लोगों से पैसा लेके काम करता था, एंड दूसरी तरफ आपको देखने को मिलेगा यंग एज का लुक में वो एक आरटीओ ऑफिस में काम करते हैं एंड ही इज ऑल्सो टेकिंग मनी फ्रॉम न्यू लाइसेंस कैंडिडेट्स एंड आई थिंक ही इज प्लेइंग डबल रोल इन दिस मूवी। एंड पैसा के बिना तो कुछ काम ही नहीं होता है, अभी भी यही चल रहा है गवर्नमेंट ऑफिस में। एंड लेट्स सी आगे क्या कुछ देखने को मिलता है। एंड आई थिंक दिस मूवी इज बेस्ड ऑन ट्रू फैक्ट्स। सो आई होप यू लाइक वीडियो एंड इफ यू हियर फॉर द फर्स्ट टाइम डोंट फॉरगेट लाइक एंड सब्सक्राइब माय चैनल। फिर मुलाकात होगी और किसी रिएक्शन वीडियो के साथ, तब तक बाय बाय।